அப்போ இந்த கையில் மொத்தம் 7 கிரகங்கள் அடைக்கிறோம். இந்த விரல் பேர் புதன் விரல். ஓகேங்களா? புதன் விரல். புதன்னா வந்து காதல், கல்வி, சகோதரி, மகள், ஜாதகருடைய சொத்து, இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது. இந்த விரல் வந்து சூரிய விரல். சூரிய விரல்னா ஜாதகருடைய ஆளுமை, அரசு, தொழில், சொந்த தொழில், அப்பா, மகன், இவங்களை பற்றிலாம் சொல்றது. இந்த விரல் பேர் சனி விரல். சனி என்பது மரபுகளை பற்றி பேசுவது. நான் என்ன வேலை செய்வேன், என்ன தொழில் செய்வேன்றதை பற்றி சொல்றது. இது வந்து குருவரல். குருவரல் என்பது எனது கௌரவம், நான் என்ற உணர்வு, இதெல்லாத்தையும் சொல்றது. இது வந்து சுக்கிரவரல். சுக்கிரவரல் என்பது என்னுடைய செல்வம், எனது மனைவி, மக்கள், எனது பெண் தொழிலை பற்றி எல்லாம் சொல்றது. அப்போ மொத்தம் இந்த 5 பேர் வந்தாச்சுங்களா? இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடம் பேர் சந்திரமேடுன்னு சொல்றாங்க. சந்திரன் என்பது எனது மனம், தாய், இதை பற்றி சொல்றது. இந்த சந்திரமேட்டுக்கு இந்த பக்கம் சுக்கிர விரலுக்கு கீழே இருக்கிறது சுக்கிரமேடு, குருவரலுக்கு கீழே இருக்கிறது குருமேடு, சனி விரலுக்கு கீழே இருக்குது சனிமேடு, சூரிய விரலுக்கு கீழே இருக்குது சூரியமேடு, புதன் விரலுக்கு கீழே புதன்மேடு. இந்த புதன்மேட்டுக்கும் சந்திரமேட்டுக்கும் இடையில இருக்கிறது செவ்வாய் மேடு. இந்த பெல்ட் எல்லாமே செவ்வாய் மேடு பெல்ட். இது கீழ் செவ்வாய், இது மேல் செவ்வாய். அப்போ மொத்தம் 7 கிரகங்களை அடக்கியாச்சுங்களா?